காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெளிநாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தேர்தலில் எதிரொலிக்குமா என்பது குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஜார்க்கண்ட் மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கு நாடாளுமன்ற மக்களவை சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 14 சீட்டு ஜார்க்கண்டில் இருக்கிறது. பாஜகவினுடைய கை அங்கே ஓங்கி நிற்கிறது. தற்பொழுது அங்கே என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா JMM தான் ஆளும் கட்சி. அங்கே என்னாச்சு, சமீபத்தில் வெளிநாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கு மிகப்பெரிய அங்கே பேசும் பொருளாக மாறியுள்ளது. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயின் நாட்டிலேருந்து ஒரு தம்பதி வராங்க. கணவன் மனைவி 2 வீலரில் தாங்க வராங்க. அவங்களோட பைக்கில் வராங்க. இந்தியாவில் 20,000 கிலோமீட்டர் சுற்றிருக்காங்க. ஜார்க்கண்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் ரொம்ப அழகாக இருக்கே, இரவு இங்கே தங்கிட்டு நம்ம மறுபடியும் பகலில் பைக்கில் புறப்படலாம், நேபாளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் வழியாக அங்கே ஒரு டென்ட் அடித்து தங்குறாங்க. அங்கே சில விஷமிகள் வருகிறார்கள். சிலர் மது அறிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வந்து அங்கே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். இவங்க கிட்ட அந்த தம்பதி கிட்ட இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த தகவல் போலீஸுக்கு தெரிய வர, பிறகு ஊடகத்திற்கு தெரிய வர இந்த தகவல் பூதாகரமானது. மாநில அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டோம், சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆளுகின்ற மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் இந்தியா தலகுனிகிற அளவுக்கு அங்கே ஒரு நிகழ்வு நடந்துள்ளதாக பாஜக பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாலும் ஒரு சில பிரச்சாரங்கள் பாஜகவிற்கு எதிரான பேரணியும் அங்கே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. ஜார்க்கண்டில் ஆளும் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக ஜார்க்கண்டில் எங்களை தாக்கி பேசுகிறார்கள், ஆனால் தேசிய அளவில் புள்ளி விவரங்களை பாலியல் வன்கொடுமை வழக்கில் எடுத்து பார்த்தா பாஜக ஆளும் மாநிலத்தில் தான் அதிகமாக இருப்பது தெரிகிறது. இதற்கு என்ன சொல்ல போகிறது பாஜக என்று அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் டாப் 3 மாநிலங்களில் 2022ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் இவை. டாப் 3 மாநிலங்கள் பாருங்க. ஒரு ஆண்டில் மட்டும் ராஜஸ்தானில் 5400 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 3700, மத்திய பிரதேசத்தில் 3000. அவங்க சொல்றது என்னன்னா, ஊபி, மாப்பி, ராஜஸ்தான் இதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அங்கே எத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்கு அரங்கேறி இருக்கு பாருங்க. அப்போ இதை நாங்கள் குறை கூறி வாக்கு சேகரிக்க இறங்கினால் என்ன ஆகும்? இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஜார்க்கண்டில், அதுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஜார்க்கண்டை பொறுத்தவரை எத்தனை வழக்குகள் ஒரு ஆண்டில் பதிவாயிருக்குன்னா, 2022 சுமார் 1300 வழக்குகள். தென்னிந்திய மாநிலங்களில் நீங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1000க்கும் குறைவான வழக்குகள். கேரளாவில் 800க்கும் மேலே, தமிழகத்தில் சுமார் 421 வழக்கு அந்த காலகட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. இவங்க பிரச்சாரத்தில் சொல்றது என்னன்னா, தென்னிந்திய மாநிலங்களை பாருங்க, அங்கே பாஜக அல்லாத கட்சி மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்து வருகிறது, அதை காட்டிலும் பாஜக ஆளும் மாநிலத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நாம தேர்தல் ரீதியாக அங்கே பாஜக எப்படி வளர்ந்து வருகிறது என்பதை பார்ப்போம். இங்கே பாருங்க, கடந்த 4 நாடாளுமன்ற தேர்தல்களை எடுத்துக்கொண்டால் 2004, 2009, 2014, 2019 பாஜக கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு சீட்டிலிருந்து 12 சீட்டுகளாக முன்னேறி உள்ளது. மொத்தம் 14 தான். அங்கே முதல்ல 1 எடுத்திருக்காங்க, பிறகு 8, பிறகு 12. அந்த 12ஐ தக்க வைத்திருக்கிறார்கள். உள்ளூர் கட்சியான JMM கட்சி 12 சீட்டை கையில் வைத்திருந்தார்கள். தற்பொழுது பாஜகவிடம் அதை கோட்டை விட்டு விட்டார்கள். 12 3 ஆச்சு, 3 2 ஆச்சு. அந்த 2 அப்படியே கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக 12, JMM 2 சீட்டுகளாக அங்கே வென்றெடுத்திருக்கிறார்கள். பாஜக இங்கே ஏற்கனவே 12 எடுத்திருக்கிறதால அதிகபட்சம் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் இன்னும் 2 சீட்டுகள் கூடுதலாக எடுக்க முடியும். இங்கே பாருங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை பொறுத்தவரை ஏற்கனவே ஹேமந்த் சோரன் அங்கே முதலமைச்சராக இருந்தார். அமலாக்கத்துறை அவரை கைது செய்து விட்டது. அமலாக்கத்துறை கைது செய்ய போதுன்னு சொல்லி தெரிஞ்சவுடனே அவர் வேறொருவரை முதலமைச்சராக அங்கே அமர்த்தி விட்டார். இப்படியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சற்றும் அரசியல் பரபரப்பு அடங்கவில்லை. பாஜகவை பொறுத்தவரை முடிந்த அளவு கூடுதலான சீட்டுகளை வட மாநிலங்களில் பெற வேண்டும் என மும்முரமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பாஜகவினுடைய எண்ணிக்கை 303, கூட்டணியோடு சேர்த்து 353. பாஜக இப்பொழுது
அவங்க வந்து நிர்ணயித்திருக்கும் இலக்கு 370 தனியாக, கூட்டணியோடு சேர்ந்து 400. தேசிய அளவில் மொத்தம் எத்தனை சீட்டுன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற மக்களவையில் 543, பாதிக்கும் ஒன்று மேலே 272 எடுத்தால் மத்தியில் ஆட்சி அமைக்கலாம். பாஜக தற்பொழுது 303. எங்கேயாவது குறைந்து விட்டால், எங்கே தனி பெரும்பான்மை வராமல் போய்விடுமோ என்று ஒவ்வொரு சீட்டிலையும் பாஜக குறிப்பாக வட மாநிலங்களில் கவனம் செலுத்தி வருவது நமக்கு தெரிகிறது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.